ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சில்லி இட்லி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஒரு 3 இட்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. காலையில் சுட்டேன், இப்போ சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறேன். 3 இட்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மைதா மாவு, நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறேன் மைதா மாவு. இது வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு சின்னது இஞ்சி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இது டொமேட்டோ சாஸு. இது வந்து தோசை மாவு, இட்லி பண்ணோம்ல காலையில், அந்த மாவே ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது செரிமானம் ஆகிறதுக்காக ஓமம் கொஞ்சம் கலக்க போகிறோம். அதில் இது வந்து சில்லி சாஸு, இது சோயா சாஸு. வாங்க இப்போ மாவு ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறன்றதை கலந்து பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு 1/2 கப்பு இட்லி மாவு, காலையில் செஞ்சேன்னு இட்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாவு ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிறேன். சோள மாவு வந்து 1 ஸ்பூன் போதும். இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன், இது பெரிய ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் போடுறேன். மைதா மாவு பெரிய ஸ்பூனால் 1 போடுறேன். இதுக்கு தேவையான சால்ட், ஏற்கனவே இட்லி மாவில் சால்ட் இருக்கும், அதனால் இது பாருங்கள், கொஞ்சோண்டு இந்த மைதா மாவுக்கும் சோள மாவுக்கும் போட்டுக்கிறேன். இட்லிலையும் உப்பு இருக்கும். இப்போ இதிலே தண்ணி இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின்னு பார்த்துன்னு போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு மாரி போட்டுக்கலாம். 3 இட்லிக்கு போதும் இவ்வளோத்தரும். பாருங்கள், தோசை மாவு இருந்தது இல்லையா, அந்த இட்லி மாவு, அதையே அப்படியே தண்ணி அதிலே கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிறேன். கட்டி முட்டி இல்லாத பசஞ்சிங்க. பாருங்கள், கரைச்சிக்கிட்டேன்னா போதும். இந்த பதத்துக்கு இப்படி கரைச்சிங்க போதும். ரொம்ப கெட்டியாக கரைச்சிங்கன்னா கெட்டியாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் ஓமம் கலந்துக்கிறேன், சீக்கிரம் ஜீரணம் ஆகும். நல்லா வாசனையாக இருக்கும். இது இந்த மாதிரின்னா செரிமானமும் ஆகும் சீக்கிரம். பாருங்கள், இப்போ இதில் இந்த இட்லி பீஸ் 3 இட்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுக்கிறேன். நான் செய்கிறதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும், செலவு கம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே எப்பயும் சொல்கிறது தான், எண்ணெய் வந்து நமக்கு இந்த பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கினா போதும். ஏன்னா மீன் சுட்ட எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதிலே சிக்கனமாக பண்ணலாம். இந்த இட்லிக்கு இது போதும். நிதானமாக பண்ணாலும் எண்ணெய் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாதையும் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்க்குறேன். ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்குறேன். காஞ்சிருக்குது. ஓமத்தோட வாசனை அப்படி கம்முன்னு வருதுங்க. அது இட்லி போடக்குள்ள போதும். இது இன்னொரு ரவுண்டுக்கு போட்டுக்கிறேன்.
பாருங்கள், செவந்திரிச்சு எடுத்துட்றேன். சத்தம் பாருங்கள், நல்லா கலகலன்னு வருது. இந்த மாதிரி வரணும். உள்ளே சாஃப்டாக இருக்கும் இட்லி, மேலே மொறு மொறுன்னு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது தான் 3 இட்லி தான் போட்டிருக்கேன் நான், ஜாஸ்தி போடல. குழந்தைங்க வந்தால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் கொடுத்தீங்கன்னா சின்ன பவுலில் போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது செய்ய பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், பாத்திரம் சூடாகிடுச்சு. ஒன்று இந்த எண்ணெய் இப்போ சுட்டோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். போதும், 1 ஸ்பூன் போதும். ஏன்னா ஜாஸ்தி எண்ணெய் வேணாம். குழந்தைங்களாம் கூட சாப்பிடுவாங்க இல்லையா, ஆயில் ஐட்டம். ஆனால் ஓமம் போட்டிருக்கேன் செரிமானம் ஆகிறதுக்கு. இப்போ இந்த 2 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்க்குறேன். இது பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னால், இது வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா ப்ளைனாக, அதுவும் கொஞ்சம் டமோட்டா சாஸும் கூட கிண்ணத்தில் போட்டு முள்ளுக்கு 3 போட்டு கொடுக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஆனியன் சேர்க்குறேன். இது இந்த வெங்காயம் கேப்சிகத்து கூட சேர்த்து சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகம் போட்டு, இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சோண்டு சில்லி சாஸு, கொஞ்சம் அவ்வளோதான், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சோயா. ஏன்னா இது 3 இட்லி தான், ஜாஸ்தி இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சோண்டு டமோட்டா சாஸ், டமோட்டா சாஸ் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுங்க. இது சாஸுங்கள்லாம் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட்டு நிறையா போகக்கூடாது. பாருங்க, ஒரு சிட்டிகை சாஸிலெல்லாம் உப்பு கலந்து தான் செய்வாங்க, அதனால் நம்ம கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை 2 விரலால் எடுத்து போட்டுக்கின்னு தீ கம்மி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வேறு இதுக்கு நிறுத்துகிறேன், ப்ளைனாக காமிக்கிறதுக்காக. போதும். ஷைனிங்காக ஆகுது பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோள மாவு கலந்து வச்சுருக்கிறேன், தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு அப்படி மேலே ஊற்றி விட்டுருக்கோம், ஷைனிங் கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சோள மாவு ஷைனிங் கொடுக்கும் அது மேலே, அப்போ எடுத்துடலாம். வாசனை பாருங்கள், கம்மன்ட்டுக்கு கேப்சிகம் வாசனை, சாஸுங்களோட வாசனை, அந்த ஓமம் போட்டோம் பாருங்கள், அதுதான் சூப்பராக இருக்குது வாசனை. ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கிடுறேன். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ப்ளைனாக கொஞ்சம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் போட்டு குழந்தைங்க சாப்பிட்லன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் இதெல்லாம் விரும்பலைன்னா இந்தமாரியும் கொடுக்கலான்றதுக்காக இது தனியாக கொஞ்சம் பீஸ் நிறுத்தியிருக்கிறேன். டமோட்டோ சாஸ் தொட்டு இது ப்ளைனாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் ஓமெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் இது இந்த மாதிரி பெரியவங்க, வயசு பிள்ளைங்க எல்லாம் இந்தமாதிரி லைக் பண்ணி சாப்பிட்லாம்.
அப்புறம் ராதிகான்னு ஒரு வீவர்ஸ் சொல்லியிருந்தாங்க, ரவா லட்டு அவங்க செய்கிறாங்களாம், அவங்களுக்கு அது பிடிக்கலையா, அவங்க வீட்டில் கெட்டியாகிடுதான், அதனால் அது என்னை செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அது போடுறேன் நான். இப்போ இதை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் ருசி தெரியும். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.